ஒரு ஜோசியர் ஒரே மாதிரி யாருமே சொல்கிறது இல்லையே, ஏன் வேறு வேறு மாதிரி சொல்கிறீங்க? இப்போ என்னுடைய ஜோசியம் ஒன்று தானே, இப்போ ஒருத்தர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்து தான் இப்படி நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதே கன்னிராசி நீங்கள் இப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் மேஷ லக்கணன்றதுக்கான விஷயத்தை நீங்கள் வெவ்வேறு ஜோதிடரும் வெவ்வேறு மாதிரி சொல்கிறீங்களேன்றதுக்கான ஆன்சர் தான் தெரியல. பரிகாரங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாரு, பார்த்தா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இப்போ தனி அறையில் இருக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சேஞ்சான ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறது. 10/10/88 24/6/91 அந்த சுயபுத்தி காலங்களில் இவருக்கு ஒரு கண்டம் வந்து நீரால் ஏற்பட்டிருக்கணும். தண்ணியில் கண்டம் வந்திருக்கு அவங்களுக்கு. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குளத்தில் இந்த கையிலெலாம் கட்டிட்டு மிதந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் கடலூரில் பெண்ணையாத்தில் எப்பயுமே தண்ணி வருவாங்க. ஸோ அதில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இப்போ ஜோசியத்தில் இப்போது நமக்கு நடக்காமலே இருந்திருந்தால் வேறு தொழில் போயிருப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம். இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதான்றதுக்கான ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஜோசியர்கள் நிறைய சொன்னதனுடைய ஒரு கோபதாபம் தான் நம்ம வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கே உட்காந்து இருக்கும். ஸோ இத்தனை வருஷம் ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்களா? இப்போது அந்த பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை நம்பி தான் இவர் இந்த துறைக்குள்ளாரே உள்ளார வந்திருக்காரு. அந்த பிரைட் ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு தான் இப்போ அவர் தேடிட்டு இருக்கிறார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒரு டைரக்டர் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதுலேருந்து இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு இயக்குனர்லேருந்து ப்ரொடியூசர் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பசித்திரமான வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சரியா? இப்போதைக்கு அவர் சொல்கிறது என்னன்னாக்கா, என்னோட பொருளாதார நிலை அப்படிங்கிற அவர் எனக்கு இந்த பிரைட் ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்கிறத வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியுது. பொருளாதார நிலையில் கண்டிப்பாக நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதா. ஒரு பொருளாதார நிலையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ப்ரொடியூசராக ஆவார் அப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்களே, இதை நம்பிட்டு அடுத்தது இன்னும் போய் சிக்கலில் அவர் மாட்டிக்க மாட்டாரான்னு கேட்குறேன். எப்பயுமே வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு திடீர்னு கூட்டி போகிறது திசா புத்திகள் தான். நேற்று வரைக்கும் என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தான்ப்பா, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ ஆகிட்டான், ஒரு நடிகன் ஆகிட்டான், ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான்னு நிறையா விஷயங்கள்லாம் பார்ப்போம். அது கோடியில் ஒருத்தருக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் சொல்லுவோம். இவரோட ஜாதகத்தில் அந்த அமைப்புங்கிறது கட்டாயம் இருக்குது. இன்றைக்கி வருமானம் இல்லாமல் இருந்தாலும் கோடீஸ்வர யோகங்கிறது சனி திசையில் கட்டாயம் நடக்கும். அதுவும் இல்லாமல் இவருக்கு அந்த ப்ரொடியூசர் யோகங்கிறது எல்லா ப்ரொடியூசருமே பணம் போட்டு ப்ரொடியூசர் ஆகிறதுங்கிறது வந்து இல்லாத ஒன்றா இருக்கலாம். இன்றைக்கி பணம் இல்லைன்றாரு, ஆனால் இவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ப்ரொடியூசர்னு கண்டிப்பாக பேர் கிடைக்கும். கண்டிப்பாக இவருக்கு அந்த வருமானங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகே, நீங்கள் எப்படி முதல்ல ஒரு துறைக்குள்ளார வர்றப்ப இந்த துறையில் தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னது மாதிரி அந்த துறையை நீங்கள் உள்ளார வந்துட்டீங்க. அதில் தான் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு ஆகிறதுக்கு உண்டான சோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்தில் வேறு என்ன கேள்விகள் அவள்கிட்ட முன் வைக்க? சில கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதான் எல்லா ஜோசியரும் இப்படி சொல்கிறாங்க, பட் இப்போ இவரும் சொல்லியிருக்காரு, பட் மற்றவங்களோட இவர் மாற்றி சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் எனக்கு தோணுதே தவிர. பட் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ப்ரொடியூசருன்றது என்ன, டேரக்டருக்கு இப்போ வேலைக்கே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ அதனுடைய ஆதங்கத்தில் தான் இந்த 2 வருஷமாக அவங்க இந்த சேனல் இத்தனை ஜோசிக்காரங்க பார்த்ததுனால நம்மளுமே இந்த ஜோசியத்தில் அறகுறையாக இப்போ நான் தான் கட்டம் போடுற அளவுக்கு இருக்கேன்னா அதில் அறகுறையாக இருக்கிறதுனால சரி இது ஒரு கேள்வியாகவே நம்ம கேட்டுருவோன்னு சொல்லி தான் உங்களை அணுகி இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் சில ஜோசியர்லாம் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து திருப்திப்படுத்துது, அது உண்மையா பொய்யா? ஓகே, இப்போ அவருக்கு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, ஒரு இயக்குனர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு அப்பையும் இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, என்னோடய பொருளாதார நிலை இன்றைக்கி எனக்கு என்னென்னு தெரியும், ஆனால் இதை தாண்டி நான் எப்படி அதை ஆவேன், அந்த இலக்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற அவருக்குள்ளாரே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அங்கே தான் இன்னொரு பக்கம் இப்படி யோசிக்கிறாங்க, இந்த பரிகாரங்கள் அப்படி ஒன்று செஞ்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி நம்மளோட கொண்டு வந்து கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அவர் கேட்குற மாதிரி இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதா? ஃபஸ்ட்டு எதாவதுன்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்து நம்ம பரிகாரத்தில் பல டிஃப்ரெண்ட் கோயிலுக்கு போகிறது இருக்குது, அல்லது கற்களை போடுறது இருக்குது. அடுத்ததாக நமக்கு மாந்திரிக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, இவருடைய திசை நல்ல திசையாக இருக்கும் பட்சத்தில் இனிமேல் இந்த 10ஆம் மாதத்துக்கு மேலே இவர் என்ன பரிகாரம் பண்ணலைனாலும் இவருக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஏன்னா பரிகாரங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான். இவர் நிறையா பரிகாரம்னு போயிருக்கலாம்,
அதில் அவருக்கு சக்ஸஸ் ஆகாமல் இருக்க போய் தான் அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரே வாலண்டரியாக கேட்குறாரு. அதனால் கண்டிப்பாக இவர் பரிகாரம் பண்ணித்தான் அந்த நிலை அடையணும்லாம் இல்லை. பரிகாரங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு தான். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாரு, பார்த்தா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. இப்போ தனி அறையில் இருக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சேஞ்சான ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகிறது. மற்றபடி வந்து அந்த கோயிலில் வந்து இவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கலைமாமணி அப்படின்னு எழுதி வச்சுட்டு இவரை பரவாயில்ல நம்ம கோயிலுக்கு வந்தார், இவர் லைஃப்பை நான் விதியை வந்து ரீரைட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்காது. ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இவர் கோயிலுக்கு போகலாம், டூரு போகலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இது கண்டிப்பாக நடக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல்ல இந்த துறைக்குள்ளார நீங்கள் இந்த துறைக்குள்ளே தான் வருவீங்க அப்படின்னு ஒரு ஜோதிடர் கணிச்சாரு. நீங்கள் அதை வச்சு தான் இந்த துறைக்குள்ளே தான் இருக்கீங்க. அது ஒரு பக்கம் பார்த்தாலும் அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. இன்னொன்று, எல்லா ஜோதிடர்களும் தவறாக தான் எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னீங்க. நம்ம லைவாகவே வச்சுக்கிட்டு தான் அந்த பர்சன்ட் உங்களோட ஜாதகத்தை நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். நடக்க போகும் இந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு ஆவீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஜோதிடரும் இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியுதான்னு கேட்குறேன் இந்த இடத்துல. இல்லை, இப்போ அதையுமே முழுசாக இப்போ நடந்ததுக்கப்புறம் தானே நம்ம எப்பயுமே ஏற்றுக்க முடியும். இல்லை, இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆமான்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். இல்லை, ஆமான்னு சொன்னது இப்போ இவர் சொன்னதுனால நம்ம வந்து ஓகே இவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாரா அப்படின்றது வேணால் அங்கேயுமே நம்ம 50-50 தான் உட்காந்துருக்குமே தவிர முழுமையாக ஒத்துக்கலான்னு போய் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா வேறு பேர் தான் வரும், கலைமாமணின்னு வராது. இப்போ அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து இதுலேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகினேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேரே சக்தி வசந்த பிரபுன்னு தான் வரும், ஒரிஜினல் பேர் வராது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகாரம் வந்து சில பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் போனால் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு மேஷ லக்கணம், அதனால் வந்து உங்களுக்கு சிறுவாபுரி முருகன் வீடுலாம் கட்டுவீங்க அப்படின்னா ஒரு இத்தனை வாரம்னு சொன்னாங்க. பட் நான் அத்தனை வாரமும் தாண்டி ஒரு 9 வாரம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போக ஆரம்பித்து 4 to 6 செவ்வாய்க்கிழமை போகணும் அப்படின்னு அந்த மாதிரி நானும் போயிருக்கேன். போய் ஒரு 2 தடவை அடிபட்டது தான், அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நடந்ததே தவிர அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மூவ் ஆகல. அது வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்குமா? ஏன் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்கலை? இப்போ எனக்கு சொல்லி நடக்கலை. இப்போ நான் நடக்காதனால தானே இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நடந்திருந்தால் நம்ம ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்க போகிறோம்? நம்மளும் வந்து ஓகே எல்லாரும் வாழ்க நல்லா இருங்க, அவர் சொன்னது சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போக போகிறோமே. உங்களை தேடி நான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அவரோட கேள்வி நியாயம்தான். ஏன்னா ஒரு ஜோதிடர் இந்த அளவுக்கு ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்பிடுறோம். நம்பினதுக்கப்புறமா அவர் சொல்கிற பரிகாரங்களையும் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டு கரெக்டு அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிற பரிகாரமும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா நிறைய ஜாதகர் அதை எடுத்துக்கிறாங்க. சிறுவாபுரி கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும், இத்தனை வாரம் போயிட்டு வாங்க, இத்தனை மாதம் போயிட்டு வாங்க அப்படின்னு ரெகுலராக சொல்லி நான் அதை பண்ணேன், அந்த விஷயம் நடக்கவே இல்லையே, ஏன் எனக்கு நடக்கலை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். பரிகாரம் அப்படிங்கிறது முதல்ல நடக்குதா, பரிகாரங்கிறது முதல்ல வேலை செய்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பரிகாரங்கிறது நடக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு ஜோசியக்காரங்களும் அவங்களே ஒரு யாகம் போட்டு அவங்களே தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போய் அவங்க கும்பிட்டு அவங்களே அவங்களோட லைஃப்பை மாற்றிக்க முடியும். பரிகாரத்தினால லைஃப் வந்து கண்டிப்பாக மாறாது. நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம என்ன சொல்கிறோம், இவருக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும், இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும், இந்த நேரத்தில் அவருக்கு பின்னேற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறது மட்டும்தான் ஜோதிடரோட கடமை. கண்டிப்பாக நம்ம நாட்டில் மதங்கள் இருக்குது, இந்த கோயிலுக்கு போனால் தான் சரியாகும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பிரச்சனை தான். எதை தின்னா பித்தந்தெளிங்கிறதுக்காக அவர் சொன்னதை நம்பி அவர் போயிருக்கலாம், அதனால் அவருக்கு பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இதை அவங்க கோயிலுக்கு போனால் நடக்குமானாங்கிறது வந்து 100% வந்து நடக்காது. மனநிலை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகே, இந்த மீடியா துறைக்குள்ளார நான் வர்றதுக்கு முன்னாடி அவரை விட 10 மடங்கு அதிகமாக ஜோதிடத்தை பற்றி நம்பாமல் தான் நானும் இருந்தேன். இதே பக்தி கஃபி சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் தான் நான் இதுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பல்வேறு ஜோதிடர்கள் அணுகிறப்ப சில விஷயங்கள் சொல்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக ஒத்துப்போகுது அப்படிங்கிறப்ப அதை நம்பாமலும் இருக்க முடியல, அதுக்காக அவங்க சொல்கிற அனைத்தையும் நம்பவும் முடியல. ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ஸ்டேஜில் தான் அவரும் வந்து உட்காந்துருக்காரு. அதனால தான் அவங்க இமீடியட்டாக இன்வைட் பண்ணேன், வாங்க நான்
கேட்க நினச்சதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா, கேளுங்க வாங்க அப்படின்ட்டு தான். இப்போது ஜோதிடம் மேலே பல்வேறு கோவத்தோடு உள்ளார வந்தார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டார். எங்கேயுமே வந்து நிராகரிக்கல, இல்லை எனக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ட்டு. ஜோதிடம் உண்மைதான், ஜோதிடர்கள் உண்மைதான் அப்படின்னு அவருக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்லணும், உணர்த்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்த சொன்னால் அவர் இன்னும் கொஞ்சம் நம்புவார்னு நினைக்கிறீங்க? இவரோட ஜாதகப்படி ராகு திசை ராகு புத்தி அப்படிங்கிறது வந்து இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய கண்டத்தை அது கொடுத்துருக்கணும். 10/10/88 24/6/91 அந்த சுயபுத்தி காலங்களில் இவருக்கு ஒரு கண்டம் வந்து நீரால் ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா அது நீர் ராசியிலையும் அடுத்ததாக வந்து ராகு வந்து உங்களுக்கு காற்று ராசியாக அது இருக்கிறனால இவருக்கு அது மாதிரி ஒரு மிதந்து போய் அதனால் வந்து ஒரு கண்டத்தை இவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். அப்படி ஏற்பட்டுச்சான்னு தண்ணீரில் ஏதாவது கண்டம் இருந்திருக்கணும். தண்ணியில் கண்டிப்பாக கண்டம் ஏற்பட்டிருக்கும். என்ன வயசில்? இவருக்கு 91 24/6/91 இவருக்கு அப்படி ஏதாவது தண்ணியில் கண்டம் வந்திருக்கு அவங்களுக்கு? ஆக்சுவலாக ஒரு தடவை ஆற்றுல குளிக்கும்போது ஆக்சுவலாக என்னென்னா காப்பாற்றிட்டாங்க. பட் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிலாம் இல்லை, மிதந்துட்டு. ஆமாம், இந்த நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா குளத்துல இந்த கையிலெலாம் கட்டிட்டு மிதந்து போகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் கடலூரில் பெண்ணை ஆற்றுல எப்பயுமே தண்ணி வருவாங்க. ஸோ அதில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஓகே, இதை கண்டம்னு எடுத்துக்கலாமா? இப்போ நிறைய பசங்கள்லாம் குளிக்க போகிறாங்க, தண்ணியில் இறங்குறாங்க, அங்கே பக்கத்தில் உள்ளவங்க யாராவது பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க, இதெல்லாம் கண்டம்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். இப்போ என்னென்னா எல்லாரும் கேட்குறது ஒரு விஷயம் சொல்கிறோம். இப்போ கல்யாணத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், காதலில் தோல்வி ஏற்படும், எல்லாருக்கும் தான் இங்கே காதலில் ஏமாற்றம் வருது அப்படின்னு எளிமையாக சொல்லிடுறாங்க. ஆனால் லவ்வே கிடைக்காத நிறையா பேர் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து அதை கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் இவருக்கு இந்த டயத்தில் அப்படி ஒரு கண்டம் வரணுன்றிருக்கு, நடந்திருக்கு. ஓகே, அடுத்து வேணால் இன்னொன்று சொல்கிறேன். இவருக்கு சினிமா துறையில் இருக்கார் இயக்குனர்னா. இவருக்கு குரு திசை புதன் புத்தி அப்படிங்கிறது 11/6/2011 16/9/2013 இயக்குனராகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கணும். ஆனால் அதே நேரம் அந்த படம் வந்து இவருக்கு வெற்றியை கொடுக்காமல் இருந்திருக்கணும், அல்லது உடனடியாக அவர் அதில் வந்து ஒரு வெற்றியை அவருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேது புத்தி இடையில வந்துடுச்சு, 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படி படத்தினால அவர் சிக்கல்களை சந்திச்சாரான்னு கேளுங்க. படம் இயக்கிட்டாரா இல்லை இயக்கி ரிலீஸ்? படம் அந்த இடத்துல இயக்கம் பண்ணியிருப்பார், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு கேது புத்தி ஒரு தடையை உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். சுக்கர புத்தியில் தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். சுக்கர புத்திங்கிறது 23/8/2014 23/4/2017 இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் அவர் எடுத்தது 11/13 ரிலீஸ் பண்ணது 14/2017 நடந்திருக்கும். அப்படி படம் இயக்கியிருக்கீங்க இல்லையா, இயக்கி படம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இப்போ இவர் அந்த காலகட்டன்றது கரெக்டு தான். ஏன்னா நான் 2011 படம் ஸ்டார்ட் பண்ணி 2012 சென்சார் ஆச்சு. பட் அந்த படம் வந்து காலதாமதமாக தான் ரிலீஸ் ஆச்சு, 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவர் சொல்கிறது எல்லாமும் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக அதை மேட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை அவர் சொல்கிற வருஷங்கள் கரெக்டாக இருக்கான்னு கேட்குறேன். இல்லை வருஷங்கள் தான் கரெக்டு. என்னென்னா நான் 12 தான் என் படம் சென்சார் ஆச்சு. இப்போ அது யூடியூப்லலாம் இருக்குது, படம் பேர் ஏன் இந்த மயக்கம்னு. அவர் சொன்ன மாதிரி படம் வந்து அந்த உடனே படம்லாம் சென்சாராகி உடனே ரிலீஸ் ஆகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகலை. அந்த படம் 5 வருஷம் கழிச்சு தான் 2017 தான் ரிலீஸ் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த படம் பெருசாக போகலை, சுமாராக கூட போகலன்னு வச்சிங்களேன். அதுக்கு காரணம் வந்து நான் தான், அது யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒழுங்காக எடுக்கலை, அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ அதனுடைய விலை வந்து 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஜோசியத்தில் இப்போது நமக்கு நடக்காமலே இருந்திருந்தால் வேறு தொழில் போயிருப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதான்றதுக்கான ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஜோசியர்கள் நிறைய சொன்னதனுடைய ஒரு கோபதாபம் தான் நம்ம வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஸோ இத்தனை வருஷம் ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுவாங்களா? இப்போது திறமை இருந்தால் ஜெயிச்சிருவாங்க, இல்லை ஒரு தொழிலில் வந்து இத்தனை வருஷம் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் இருக்குல்ல. இந்த தொழில் நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம், அது எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்றதே எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எதை நோக்கி போகுதுன்றது இனிமேல் தான் தெரியும். ஓகே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன தெளிவு அடைஞ்சிருக்கீங்க? ஜோதிடர்கள் சரியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்லை ஜோதிடர்கள் மேலே இன்னமும் ஜோதிடர்கள் மேலேயோ இன்னும் சந்தேகமும் பிரச்சனைகளும் இருக்கா? அது நம்ம வந்து இப்போதைக்கு 50-50 தான். அது முழுமையாக சொன்னால் அந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகட்டும், நான் வேணா சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து, ஆனால் வந்து ஜோதிடம் பொய் இல்லைன்றது வந்து நமக்கு தெரியும்.
ஏன்னா நம்ம ஆனால் ஏன் ஜோதிடர்கள் வந்து ஒரு கன்னிராசி ஒரு பொது பலனையே நீங்கள் சொல்லி ஏன் மக்களை வந்து குழப்புறீங்கன்றதுக்கான ஒரு கேள்வி தான் எனக்கு. என்னன்னா ஒரு ஜோசியர் ஒரே மாதிரி யாருமே சொல்கிறது இல்லையே, ஏன் வேறு மாதிரி சொல்கிறீங்க? இப்போ என்னுடைய ஜோசியம் ஒன்று தானே. இப்போ ஒருத்தர் சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே வந்து தான் இப்படி நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதே கன்னிராசி நீங்கள் இப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் மேஷ லக்கணன்றதுக்கான விஷயத்த நீங்கள் வெவ்வேறு ஜோதிடரும் வெவ்வேறு மாதிரி சொல்கிறீங்களேன்றதுக்கான ஆன்சர் தான் தெரியல. இப்போ ஜோதிடத்தில் இவருக்கு கலைத்துறைக்கு வரணும்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, வந்துட்டார். சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஆகுமா ஆகாதாங்கிறது அவர் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்கிறதுல அவர் சொல்லிட்டார். ஆனால் இவர் வந்த பாதை தடுமாற்றங்களை சந்திச்சிருக்கு. தடுமாற்றத்துக்கு காரணம் குரு திசைங்கிறது இந்த லக்னக்காரங்களுக்கு 9, 12 குடையவன். ஸோ அதனால் இவருக்கு அதில் ஸ்ட்ரகிளை சந்திச்சிருக்காரு. படம் எடுத்த வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து விரையாதிபதியோட பலனை கொடுத்துருச்சு. அடுத்ததாக இப்போ சனி திசை வருது. சனி திசையில் இப்போ சுயபுத்திலையும் கொஞ்சம் கடுமையான விஷயங்களை சந்திச்சிருப்பார். இனி அடுத்ததாக கண்டிப்பாக ப்ரொடியூசர் ஆவார். அப்போ தான் இவர் ஜோதிடத்தை முழுமையாக நம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். இவர் நல்லபடியாக ப்ரொடியூசர் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அவரோட கனவு கண்டிப்பாக நிறைவேறும், பணம் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவார். ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன் இவருக்கு கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னனையும் இவர் ஓடி போய் நான் எப்படினாலும் ஒரு அடுத்து 10ஆவது மாதத்துக்கு மேலே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்து கிடந்தாருன்னா நடக்காது. அப்படின்னா என்னன்னா பர்சன்டேஜ் நம்ம ஒரு நல்லது நடக்கும், நீங்கள் இந்த உங்கள் முயற்சியை நீங்கள் தீவிரப்படுத்துங்க, உழைப்பை கொஞ்சம் கூட கொடுங்க அப்படின்னா ப்ரொடியூசரில் லாபமான ப்ரொடியூசர் இருக்காங்க, படம் எடுத்து நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லிட்டோம். இவர் லாபகரமான ப்ரொடியூசர் ஆகணும்னா இவரோட திறமை உழைப்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பாக இவருக்கு நினச்சபடி 100% நல்ல ப்ரொடியூசராக மாறி நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கிறது ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். நிகழ்ச்சிக்கு வந்த 2 பேருக்குமே நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.